தஞ்சை பெரிய கோவிலுக்கு அருகிலேயே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தஞ்சை அரண்மனை வளாகம். சோழர் காலத்திற்கு பிறகு தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களின் கலை சின்னமாக இது விளங்குகிறது. தஞ்சை வரலாற்றில் தமிழர் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கும் மராத்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தை இவ்வரண்மனை வளாகம் அழகாய் பறைசாற்றுகிறது. சரஸ்வதி மஹால் அருங்காட்சியகம் தமிழ் மொழியை பற்றிய பல வரலாற்று சேகரிப்புகளையும் தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களின் புகைப்படங்களையும் கொண்டிருக்கிறது. சரஸ்வதி மஹால் நூலகம் ஆசியாவின் மிக பழமையான நூலகம். தர்பார் ஹாலில் அமைந்திருக்கும் சரபோஜி மன்னரின் ஓவியம் தமிழர் மண்ணில் வீற்றிருக்கும் மராத்திய கலை பொக்கிஷம். எண்கோண வடிவில் அமைந்திருக்கும் இதன் கட்டிட அமைப்பு தஞ்சை கட்டிடக்கலைக்கு மற்றுமோர் சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெல் டவர் என்றழைக்கப்படும் மணிகோபுரம் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கண்காணிப்பு கோபுரமாக விளங்கியுள்ளது. கும்பகோணம் கோவில் நகரம் என்று அழைக்கப்படும் கும்பகோணம் மிகவும் அழகானதும் பழமை மாறாத கலாச்சார நேர்த்தியுடனும் அமைந்திருக்கிறது. இந்நகரத்தின் மத்தியில் அமைந்திருக்கும் மகாமக குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகாமக பெருவிழா உலக பிரசித்தி பெற்றது. சுவாமிமலை முருகன் கோவில், பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில், சடையார் கோவிலில் அமைந்திருக்கும் பழங்குளத்து ஐயனார் கோவில், பூண்டி மாதா தேவாலயம், செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச், ஸ்வார்ட்ஸ் சர்ச் போன்றவை தஞ்சை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மிக முக்கிய வழிபாட்டு தலங்களாகும். தென்னிந்தியாவின் நவக்கிரக கோவில்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில், அதுவும் நம் தஞ்சை மாவட்ட சுற்றுவட்டார பகுதியிலேயே இருக்கிறது. தஞ்சையிலிருந்து கிளம்பும் ஒருவர் இந்த 9 கோவில்களையும் ஏறக்குறைய ஒரே நாளில் பார்த்து தரிசித்துவிட முடியும் என்பது சிறப்பினும் சிறப்பு. வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்லாது பல்வேறு வரலாற்று நினைவு சின்னங்களையும் கொண்டது தஞ்சை மாவட்டம். ஆங்கிலேயர்கள் மீது 2ஆம் சரபோஜி மன்னர் வைத்திருந்த நட்பின் அடையாள சின்னம் இந்த மனோரா. 1814ஆம் ஆண்டு நெப்போலியன் போனபார்ட் மன்னரை ஆங்கிலேயர்கள் வீழ்த்தினர். இச்சாதனையை நிகழ்த்திய ஆங்கிலேயர்களை பெருமைப்படுத்த நினைத்த சரபோஜி மன்னர் அவர்களுக்காக இந்த மனோராவை கட்டினார். தஞ்சை பெரிய கோவிலுக்கு அருகிலேயே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தஞ்சை அரண்மனை வளாகம். சோழர் காலத்திற்கு பிறகு தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களின் கலை சின்னமாக இது விளங்குகிறது. தஞ்சை வரலாற்றில் தமிழர் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கும் மராத்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தை இவ்வரண்மனை வளாகம் அழகாய் பறைசாற்றுகிறது. சரஸ்வதி மஹால் அருங்காட்சியகம் தஞ்சை பெரிய கோவிலுக்கு அருகிலேயே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த தஞ்சை அரண்மனை வளாகம். சோழர் காலத்திற்கு பிறகு தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களின் கலை சின்னமாக இது விளங்குகிறது. தஞ்சை வரலாற்றில் தமிழர் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்திருக்கும் மராத்திய கலாச்சாரத்தின் சாராம்சத்தை இவ்வரண்மனை வளாகம் அழகாய் பறைசாற்றுகிறது. சரஸ்வதி மஹால் அருங்காட்சியகம் தமிழ் மொழியை பற்றிய பல வரலாற்று சேகரிப்புகளையும் தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னர்களின் புகைப்படங்களையும் கொண்டிருக்கிறது. சரஸ்வதி மஹால் நூலகம் ஆசியாவின் மிக பழமையான நூலகம்.
தர்பார் ஹாலில் அமைந்திருக்கும் சரபோஜி மன்னரின் ஓவியம் தமிழர் மண்ணில் வீற்றிருக்கும் மராத்திய கலை பொக்கிஷம். எண்கோண வடிவில் அமைந்திருக்கும் இதன் கட்டிட அமைப்பு தஞ்சை கட்டிடக்கலைக்கு மற்றுமோர் சிறந்த எடுத்துக்காட்டாகும். பெல் டவர் என்றழைக்கப்படும் மணிகோபுரம் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கண்காணிப்பு கோபுரமாக விளங்கியுள்ளது.